ஸோ இந்த குரூப் டூ கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த கீ ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ரைட்டா? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், இல்ல ஏற்கனவே அட்டம் கொடுத்துருக்கீங்க, இல்ல இந்த வாட்டி குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய பார்வையில இருந்து இந்த கிளாஸ் எப்படி யூஸ் ஆகும்னு நான் முதல் சொல்லிடுறேன். இந்த கீ ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க இதுல ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும் எல்லாருக்கும். எப்படின்னா இப்ப நீங்க வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து 24/7 வந்து அப்படியே புக்கை படிச்சுக்கிட்டே இருந்துட்டு எல்லாம் லைன் பை லைன் படிக்கிறது அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றது, அதாவது நம்ம படிச்சதை வச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் நீங்க படிக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அட்லீஸ்ட் அந்த கேட்கிற கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து உங்களுக்கு கிளியரா கொடுக்கும். ஸோ நீங்க இப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கொஸ்டின்ல நீங்க வந்து இப்போ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதிருப்பீங்க ஒரு சில பேர். ஸோ எழுதிருந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இது 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப புதுசா படிக்கிறீங்க இல்ல, நான் இனி வந்து நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னா, இப்பவே நீங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா படிக்கலாம். ஓகே, ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்கறாங்க. அது என்னென்ன மாதிரியான நம்ம படிக்கணும். இப்ப நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சார், ஒரு ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு. ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு. ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு. ரைட்? அந்த ஸ்கீம்ஸையோ இல்ல அந்த கரண்ட் அஃபேர் எப்படி நான் கொஸ்டினா கன்வெர்ட் பண்றது? எப்படி அவங்க கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரா தெரியும். சரிங்களா? நான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் இதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணேன் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு 10 மினிட்ஸ்ல. அண்ட் தென் நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு போலாம். ஏன்னா இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதோ இதுல இருக்கிற எல்லாமே வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் வச்சு அவங்கவுங்க தனித்தனி எக்ஸ்பிளனேஷன் எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அதுக்கு. ரைட்டா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். ஒரு இத இதுல இருந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, நீங்க மெயின்ஸ் இப்ப வந்து ஒரு மாசத்துல எழுத போற மெயின்ஸுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் அவுட் போட்டிருக்காங்க ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே. ஸோ அதுவும் தாண்டி நான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் மெயின்ஸை நல்லா சிறப்பாக கொடுக்கணும். ஓகேவா? சரி, ரைட். ஸோ கீ ஃபைண்டிங்ஸா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ரிவேஷன்ஸ் மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதோட அப்ரிவேஷன் என்ன, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். அதே மாதிரி போன டைம் இது வந்து இப்போ கிடையாது, போன டைமும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சென்னையில வந்து இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸை பத்தியும், அதுக்கப்புறம் நியாட் அப்படிங்கறதோடைய அப்ரிவேஷன்ஸ், இந்த மாதிரி அப்புறம் இஸ்ரோ, டிஆர்டிஓ, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. சோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்ப இந்த மாதிரி இருக்கிற அப்ரிவேஷன் எழுதி வச்சு நீங்களே செக் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிஎன் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்ஜிட்கோ, ஓகேவா? சோ தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரூல்ஸ், சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாத்தையுமே அப்ரிவேட் பண்ணி கேட்கறாங்க இப்ப இருக்கிற எக்ஸாம்ஸ்ல. ஸோ அப்போ குரூப் டூ லெவலுக்கு அப்படின்னும் போது நீங்க குரூப் ஒன்லயும் சரி, குரூப் டூலயும் சரி, இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய கேட்கறாங்க. ரைட்டா? ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதும், ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த தாட்கோ மாதிரி எடுத்துக்கோங்களேன். ரைட்டா? தாட்கோ இருக்கலாம், இல்ல எம்எஸ்எம்இ இருக்கிறது. இதெல்லாம் ரிப்பீட்டடான வார்த்தை. உங்க டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல நீங்க நிறைய இடங்கள்ல வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க படிக்கும் போதோ அல்லது ஏதாவது ஸ்கீம் ரிலேட்டடா படிக்கும் போதோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கண்டிப்பா கிராஸ் ஓவர் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? ஸோ கண்டிப்பா இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அந்த பிடிஎஃப் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். பட் இருந்தாலும் நான் சொல்லும் போதே நீங்க வந்து உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரிட்டன் உங்களுக்கு நான் சொல்லும் போது எப்படி புரியுதோ அந்த புரியுற மாதிரி இருக்கிற கண்டென்ட்டை நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க இனி ஃபியூச்சர்ல படிக்க போறீங்க. ஸோ இந்த மெயின்ஸ்க்கும் இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அடுத்தடுத்து நீங்க படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோர் கண்டிப்பா அதிகமா வரும். ஷியோர், கேரண்டி நான் தரேன். ரைட்டா? ஸோ அப்ரிவேஷன்ஸ் டைப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வருது, அதை பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் சொல்றதோ இல்ல வந்து இப்ப பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எந்த மினிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றதோ, இல்ல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா மாதிரியே தமிழ்நாட்டுல சேம் இதுக்கு ரிலேட் பண்ணி என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் அது ரிலேட்டடா சம்பந்தமா என்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து ஒரு
ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நீங்க எதுவுமே ஒரு இடத்த தேடி இல்ல ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னா எந்த இடத்துக்கும் தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. சிம்பிளா நீங்க சாட் ஜிபிடியோ அல்லது பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஏஐ ஆப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாவே அதாவது அந்த பெய்டு வெர்ஷனா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாவே தராங்க. சரியா? சோ உங்க நாலேஜ வந்து இப்போ ஒரு விஷயம் தெரியலன்னா முன்னாடி எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஆண்ட்ராய்ட் எல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி வந்து ஆஹ் இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாத முன்னாடி இந்த ஒரு சோர்ஸ் எடுக்கிறதோ எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து படிச்சாதான் உங்களால கிளியர் பண்ண முடியும். சென்னை மாதிரி ஒரு சிட்டியோ இல்ல வந்து சென்னையோ இல்ல மதுரையோ அந்த மாதிரியான சிட்டிங்களை வந்து தான் ஒரு இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும்னு அவசியம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்க கையில இருக்க டெக்னாலஜியை வந்து பயனுள்ளதா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து என்னன்னா ஒரு பிரயோஜனமான விஷயமா இருக்கும். சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, டார்கெட் குரூப் யாரு, இயர் ஆஃப் லான்ச், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த பாத்துக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன்ஸ் மாதிரியான டைப்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் நான் சொல்றேன். ரைட்டா? அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர் பேஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக்காவும் கரண்ட் அஃபேராவும் கேட்கறாங்க. இப்ப இயர் பேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நான் நிறைய கிளாஸஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து. ஸோ என்னோட கிளாஸ்ல கண்டிப்பா இது இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர் படிக்கும் போது இயர் பேஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்ப்போம். இப்ப நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த தலைவருடைய முக்கியமா பிறந்த நாள் வந்து இப்ப மகாத்மா காந்தி 2019 அவருடைய பிறந்த நாள் வந்து 150வது வருட பிறந்த நாள் அப்படின்னும் போது அந்த வருஷத்துல நிறைய கொஸ்டின் மகாத்மா காந்தி எப்படி பெற்றிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லீடரோட பர்த் இயரை நீங்க தேடுறதை விட ஒரு அந்த இயர் ஃபுல்லா நீங்க இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. ரைட்டா? நியூஸ் பேப்பர் ரீடிங் படிக்கும் போது ஒவ்வொரு தினம் அன்னைக்கும் கவர்மெண்டே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய 150வது பிறந்த நாளை முன்னிட்டு 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் அவருடைய புத்தகங்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்படுகிறது. இதுல வந்து இந்த மாதிரி செய்தி தொடர்புத்துறை கலந்துக்கிறாங்க, சிஎம் இருக்காங்க, இல்ல செலவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களே பேப்பர் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரைட்டா? அதுல வந்து எந்த மினிஸ்டர் எங்க என்ன அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அந்த பாவேந்தர் பாரதிதாசன் பத்தியோ இல்ல வந்து மூவா வரதராசனர் பத்தியோ இல்ல சிஎன் அண்ணாதுரை அவர்களை பற்றியோ ஏதாவது நியூஸ் இருக்கு அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இதெல்லாம் எடுக்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட் 2 லைன் நீங்க வந்து இப்ப இன்னைக்கெல்லாம் எல்லாருமே நிறைய பேர் டேப் வச்சு யூஸ் பண்றீங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இல்ல சார் என்கிட்ட நியூஸ் பேப்பர் தான் இருக்கு அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல இருக்கிற பேப்பர் கட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸா எழுதி வச்சுக்கலாம். ரைட்டா? சோ அது மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப சொன்ன மாதிரி தான் இப்ப வந்து ராஜகோபாலாச்சாரி வந்து 100th இயர் பர்த் அனிவர்சரினா கண்டிப்பா அவரை பத்தி ஒரு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல இது வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா எல்லா இடத்துலயுமே வரும். லீடர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ரைட்டா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 1925 அப்படின்னா கரெக்டா இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியார பத்தி கொஸ்டினே இல்லாம டிஎன்பிசி ஃப்ரேம் பண்ணவே மாட்டாங்க. இது ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்போ அதே மாதிரி 1875ல ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா, 1850ல ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை வருஷம். அதாவது நீங்க இதை தேடி தேடி போய் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க படிக்கும் பொழுதே ஓரளவுக்கு கால்குலேட்டிவா இருக்கீங்க. இல்ல நியூஸ் பேப்பர்ல இது வந்து 100th ஆனிவர்சரி மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு நீங்க படிக்கும் போது நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? ரைட். சோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்கின வருடமோ இல்ல ஒரு தலைவர்களுக்கு பத்தி பிறந்த நாளோ இல்ல அது ரிலேட்டடா இருக்கிற விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? சோ இதுவும் இதை ரிலேட் பண்ணியும் கொஸ்டின்ஸ் நிறைய வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் லீடர்ஸ் ஃபோக்கஸ். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிடியன் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த வாட்டின்னு கிடையாது. கண்டிப்பா இந்த வாட்டி கேட்டே தீர்வாங்க. அது ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி மெயின்ஸா இருந்தாலும் சரி. நீங்க குரூப் ஒன் மெயின்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா இதனுடைய இம்பாக்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. அது பார்க்கலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சுதந்திர போராட்டத்துக்கோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கோ அல்லது வந்து திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து உருவாக்குனவங்களை பத்தியோ எப்பயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா இந்த ரீசெண்ட் டைம்ல நிறைய திராவிடியன் பார்ட்டிஸும் ஜஸ்டிஸ் பார்ட்டி மூவ்மெண்ட்டுக்கும் கேள்விகள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு. அதுல முக்கியமா அண்ணாதுரை அவர்களை பத்தியும் பெரியார் அவர்களை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கு. நீங்க அடுத்த மாசத்துலயும் இதே மீன்ஸ்ல இதே இவங்களை பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டா? சோ இவங்களை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்றேன். ஜஸ்ட் வந்து அந்த நீங்க எல்லா லீடர்ஸ் பத்தியும் கண்டிப்பா படிப்பீங்க. ஆனா இனி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டில இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திராவிடியன் பார்ட்டி மூவ்மெண்ட்ஸ்ல
எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படுத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தி எஜுகேஷன் மூவ்மெண்ட், ஏன்னா இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனால இந்த இந்தி எஜுகேஷன் மூவ்மெண்ட்ல வந்து இப்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் சொல்ற பாருங்க, அது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா. இந்த இந்தி எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லி மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி ஒன்னு செலிப்ரேட் பண்றோம் ரைட்டா. சோ அது இந்த எக்ஸாம்ல இன்னும் நான் ஃபுல்லா கொஸ்டின் முடிக்கல, நான் முடிச்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் ரைட்டா. மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். பட் ஆனா இப்பவும் அது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு மூவி இருந்ததுனாலயும், அது இல்லாம இப்ப எலெக்ஷன்லாம் வேற வரப்போகுது, அதனால மறுபடியும் நம்ம வந்து இது தோண்டி வெளியே எடுப்பாங்க. ஸோ யாரோ மெசேஜ் பண்ணிருக்கீங்க, கரெக்ட். ஜனவரி 25 வந்து மொழிப்போர் தியாகிகள் தினம். இந்த கீழ்வெண்மணி இன்சிடென்ட் எந்த வருஷம், இல்ல எதனால அது மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழிப்போர் தியாகிகள் யாரு, இல்ல இந்திய எஜுகேஷன்ஸ்க்கு என்னென்னலாம் எந்தெந்த வருஷம்லாம் நம்ம வந்து இந்தி எஜுகேஷன் மூவ்மெண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 37 to 39ல ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க 2 பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சென்னையில பில்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண அவங்க நேம்ல இருக்கும். அதெல்லாம் என்ன நேம்ல இருக்கு, ஏன்னா இவங்க தான் ஆரம்ப காலகட்டத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. சோ அவங்களோட நேமும் பாத்துக்கோங்க ரைட்டா. சோ தாளமுத்து நடராசன், ஓகே வெரி குட். ஓகே ரைட். சோ அவங்க நேம்லயும் பில்டிங்ஸ் இருக்கு. இவங்க எல்லாம் இந்தி எஜுகேஷனுக்காக ஆரம்ப காலகட்டங்களில் உயிர் கொடுத்தவங்க ரைட்டா. சோ அப்போ திராவிடியன் பார்ட்டியும் ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருக்கவங்க நேம்லாம் வந்து பாத்துக்கோங்க, என்னென்ன இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க முக்கியமா அப்படிங்கிறதையும் பாத்துருங்க ரைட்டா. எக்ஸாம்பிள் சொல்லனா இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டிலனா வந்து இந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்து யார் வந்து இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அது கூட அப்ரிவேஷன்ல குரூப் ஒன்லயே கேட்டிருந்தாங்க ரைட்டா. சோ அதனால வந்து எப்போ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியா வந்து கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து மறுபடியும் இவங்க கிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கிட்ட போச்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து எப்ப திராவிடியன் பார்ட்டியா ஆஹ் திராவிடர் கழகம்னு மாறுச்சு. திராவிடர் கழகம் எப்ப திராவிட முன்னேற்ற கழகமா மாறுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எப்ப மாறுச்சு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இயரும் முக்கியம், அதே மாதிரி அந்தந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய இனிஷியேட்டிவ் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க ரைட்டா. ஏன்னா இடையில வந்து காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அதை பத்தியான பெரிய அவங்க அந்த அதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் பத்தி கூட நம்மளுக்கு இதுல வந்து பெருசா கிடையாது ரைட்டா. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா திராவிட கட்சிகளை பத்தியோ அல்லது நீதி கட்சி பத்தியான கேள்விகள் அதிகமா வருது, முக்கியமா பெரியார். ஓகேவா. இது ரெண்டுத்துக்குமே இணைப்பு பாலமா இருந்தவர் வந்து பெரியார். சோ அவரை பத்தியும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து ரிப்பீட்டடா மெயின்ஸ்ல வந்து கேக்குறாங்க. பிரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிரிலிம்ஸை விட மெயின்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இது ஈஸி தான் இருக்கிறதுலே, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஈஸியா, அதாவது நமக்கு படிச்சதை வச்சு ஆன்சர் பண்றது எப்படி நான் சொல்லித்தரேன். எலிமினேஷன் டெக்னிக். அதுல வந்து பாத்தீங்கன்னா எது தப்பு எது தவறு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா கொடுக்குற கொஸ்டின்ஸ் ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கிறதுலே நீங்க வந்து கண்ணை மூடிட்டு, அதாவது ஒன்னே ஒன்று ஒரு 4 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுப்பாங்க. நான் உனக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த வாட்டி கேட்டதுல கூட. இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம என்னன்னா நிறைய கொடுத்துட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன் லேக் ஆயிரும், நம்ம வந்து கஷ்டம் அப்படின்னு நினைச்சுப்போம். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஏதாச்சும் ஒன்ன மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். நான் உங்களுக்கு இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத காமிக்கிறேன், அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. சப்போஸ் ஸ்கீம்ஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, ஃபண்டிங் பேட்டர்ன் யாரு, சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்களான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து சென்டர் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க, சென்டர் ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க ரைட்டா. இதுல எல்லாம் எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மத்திய அரசாங்கமும் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, ஒரு திட்டத்துக்கு ஒரு 100 கோடி செலவாகுது அப்படின்னா அதுல பெர்சன்டேஜ் வைஸா 60:40 இல்ல 90:10 அந்த மாதிரி ஒரு ஒரு திட்டத்துக்குமே வந்து ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க ரைட்டா. சோ அந்த மாதிரி ஃபண்டிங் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிளாக்ஷிப் ஸ்கீமும் சென்ட்ரல் ஸ்கீம்ஸையும் பார்க்கணும் ரைட்டா. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஜன்தன் ஆரோக்கியா யோஜனா அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துல ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்ல அதுக்கு ஈக்குவலா என்ன ஸ்கீம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு வந்து இந்த வாட்டி இந்த இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருக்காங்கன்னு தெரியல, பட் இன்னைக்கு கேட்கறதுக்கு நிறைய இனிமே வரக்கூடிய ஒரு 2 3 எக்ஸாம்ஸ்ல அதை பத்தி கேட்பாங்க ரைட்டா. அந்த மக்களை தேடி மருத்துவமா ரைட்டா. சோ அந்த மக்களை தேடி மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இன்ட்ரா ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் அவார்ட்லயே அவார்டு கொடுத்துருப்பாங்க ரைட்டா. அது அதை பத்தி என்ன கேட்பாங்க, நான் இது வந்து கம்யூனிக்கல் டிசீசஸ்க்கு வீட்டுக்கு வந்து உங்களை செக் பண்ணுவாங்களா, இல்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸா, இல்ல வந்து உங்களுக்கு வேற இதுல என்ன ஸ்கீம்ஸா இணைச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் இந்த நம்மை காக்கும் 48 அதை பத்தியும் பாத்துருங்க ரைட்டா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி, அதுக்கப்புறம் எண்ணம் எழுத்தும் இந்த மாதிரியான திட்டங்களை ஒரு பீரியடா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கீம்ஸ் ஜஸ்ட் யார் பெனிஃபிஷரி, அதனுடைய பயனாளிகள் யாரு அப்படிங்கறத மட்டும் பாருங்க
ரைட்டா? யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதனுடைய பயனாளிகள் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள், ஓகேங்களா, என்விரான்மெண்ட் டே அந்த மாதிரி. சி இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டே நீங்க ஒரு லிஸ்ட் வச்சு படிக்கணும் எப்பயுமே. அதை வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அந்த ஸ்கீம் அந்த நாள்ல ஏன் செயல்படுத்துறாங்க, எதனால வந்து இந்த இந்த டேல வந்து இந்த ஸ்கீம் செயல்படுத்துறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கான்செப்ட் வைஸா படிச்சிட்டீங்கன்னா மறக்காது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜனவரி 9 வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பிரபாசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முன்னாடி என்ஆர்ஐ டே அப்படின்னு இருந்துச்சு, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த தினத்தை வந்து ஜனவரி 9 இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 1915 இந்தியாவுக்கு நாடு திரும்புறாரு. ரைட்டா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்படிங்கிறத நீங்க கான்செப்டா படிச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண தேவையில்ல, நீங்க வந்து போயிட்டு ஒவ்வொன்றா வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா தினத்தையும் மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில ஆயிரக்கணக்கான ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அப்பதான் வந்து நம்மளால ஃபுல் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ எக்ஸாம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஜனவரி 15 என்ன டேன்னா ஆர்மி டேன்னு சொல்லுவோம். ஆர்மி டே ஏன் அப்படின்னா முத நம்ம இந்தியாவில் வந்து சுதந்திர இந்தியாவில் முப்படைகளும் வந்து தலைமை தாங்கி போய் பரேட் நடத்தினாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டே வந்து ஆர்மி டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கேர்ள்ஸ் டே, சைல்ட்ஸ் டே அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் சைல்ட்ஸ் டேக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அந்த தினத்துல வந்து இந்த பேட்டி பச்சோ பேட்டி பாதோ அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம். ஓகேங்களா? அப்புறம் வாட்டர் டே, இதெல்லாம் ரிப்பீட்டடா டிஎன்பிசில கேட்டது வந்து வாட்டர் டே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டே. ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் டே, பஞ்சாயத்து ராஜ் டே எல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? February 24 வந்து நீங்க ஸ்டேட் லெவல்ல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இருக்கு. நேஷனல் வைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 24 வந்து. ஓகேங்களா? ஆமா, ஃபார்வார்ட் அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம், ஒரு சிலருக்குலாம் நிறைய வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ரைட்டா? ஃபார்வார்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்ச் 21 22 எது வாட்டர் டே எது ஃபாரஸ்ட் டேன்னு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஃபார்வார்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மார்ச் 21 ஃபாரஸ்ட் டே, மார்ச் 20 வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டே அப்படின்னு வரும். இதுக்கு முன்னாடியே மார்ச் 20லயே ஒரு முக்கியமான டேட் இருக்கு, முக்கியமான ஒரு டே இருக்கு. ரைட்டா? ஸோ என்ன டே? ஓகே, இந்த மாதிரி வந்து சிம்பிளா உங்களால முடிஞ்ச மாதிரி நிமோனிக்ஸ் மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ் இருக்கு. பட் ஆனா எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேஸ் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டுல சமீபத்துல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி தமிழ்நாடு தினம். ஓகேங்களா? இந்த தமிழ்நாடு டே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த சமத்துவ தினம், ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று செலிப்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்து ராஜ்ல இந்தியாவுல 4 தினங்கள் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை தினங்கள் இருக்கு? இந்த பஞ்சாயத்து ராஜ் இது கிராம சபை கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆமா, கிராம சபை கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவுல 4 நாள் தான், ஆனா தமிழ்நாட்டுல 6 நாள். ரைட்டா? சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வள்ளலாருடைய பிறந்த தினத்தை October 5 ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரியாருடைய பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்றாங்க, அண்ணாவுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்க. இதெல்லாம் ரீசன்ட் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல இருந்து ஆமா, தனிப்பெரும் கருணை நாள், ஓகேங்களா, சோஷியல் ஜஸ்டிஸ் டே, அம்பேத்கரனுடைய பிறந்த நாள் வந்து சமூக சமத்துவ தினம், இந்த மாதிரி நிறைய டேஸ் வருது. ஸோ டேஸ்க்கு மட்டுமே தனியா ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட்ல இருக்கிறதுலயும் பார்த்துக்கணும். ரைட்டா? என்விரான்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் டே, பயோடைவர்சிட்டி டே, எர்த் டே, ஓகேங்களா, அந்த மாதிரி அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மே 22, ஏப்ரல் 22, ஏப்ரல் 7, ஜூன் 5, இந்த மாதிரி நிறைய தினங்கள் இருக்கு. அதை லிஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இம்பார்ட்டன்ஸா டேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இப்போ அந்த டேஸ்க்கு கொடுக்கும் போதே வந்து அந்த அனிமல் பத்தியோ இல்ல அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோ 2 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது தீம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ அந்த தீமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தினத்துக்கும் இப்போ இன்டர்நேஷனல் யோகா டேனா இந்த வருஷம் என்ன கருப்பொருள் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ல முன்னாடிலாம் அந்த டிஎன்பிசில எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே ஒரு விஷயம் இருக்கும். ரைட்டா? 2023 யுனைடெட் நேஷனால எதற்காக அறிவுறுத்தப்பட்டது,
என்ன இந்த வருடம் வந்து எதற்கானது, 2025 எதுக்கு, அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி 2026 யுனைடெட் நேஷனால என்ன வருடமாக இது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பல்சஸ் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி 2026 யுனைடெட் நேஷனல்ல என்ன இயர்னு சொல்லியிருக்காங்க, என்ன கருப்பொருள், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வருஷத்துல நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயும் அது ரிப்பீட்டடா வரும். 2026 பார்த்துட்டு வந்துருங்க. ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி எலிமினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க எல்லா கொஸ்டினும் எல்லாருமே படிச்சுட்டு போயிட முடியாது, அது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியாது. ஆனா தெரிஞ்சதை வச்சு நம்மளால வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும். ரைட்டா? லாஸ்ட் ஃபைனல் இதை பார்த்துட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் போயிடலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கொஸ்டின் பேப்பர்ல நீங்க கையில இருக்கும்போது நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, நம்ம பிரெயின் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம படிக்கிறத ஆஹ், ரொம்ப லேசியா படிக்கும். ஒரு விஷயத்த நமக்கு தகுந்த மாதிரி படிச்சிரும். ரைட்? அப்ப நமக்கு தகுந்த மாதிரி படிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா ப்ராப்பரா ஆன்சர் பண்ண மாட்டோம். அப்படியே தெரிஞ்சதை மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால நீங்க கொஸ்டின் பேப்பர் கையில இருக்கும்போதே இந்த மாதிரி நாட், எக்ஸப்ட், ராங் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஆல் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வார்த்தைகள்லாம் இல்லாம எது தவறு இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம எது தவறுன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து டிக் அடிச்சுட்டு போயிடும். ரைட்டா? ஸோ அதனால தெளிவா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இவ்வளவுதான். இது இப்ப நம்ம வந்து நேரா கொஸ்டின் பேப்பர் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் தான். ரைட்டா? ஸோ இதுல வந்து இவங்க கொடுத்துருக்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தப்புன்னு கண்டுபிடிச்சிட்ட, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்ட்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சரை வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இன்கரெக்ட்லி மேட்ச்ட் வந்து இதுல வந்து 3 and 4 தான். இதெல்லாம் டைரக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேக்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த சவுந்தர பாண்டியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கான்ஃபரன்ஸ் வந்து செங்கல்பட்டுல நடத்திருப்பாங்க. அப்ப இது கரெக்ட். அப்ப ஒன்னு ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு, ஏல இருக்கு, இதுவும் வராது, பில இருக்கு, இதுவும் வராது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 and 3 3 and 4 அப்படிங்கிறதா. ஏன்னா இப்போ நீங்க புதுசா எழுதுறீங்க, இல்ல வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் புதுசா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து டைம் நிறைய எடுக்கும். ஆனா நீங்க நிறைய டெஸ்ட் எழுதுறோம், நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி எது கரெக்ட் எது தப்புன்னு சீக்கிரம் வந்து கொஸ்டின் போட்டாதான் உங்களுக்கு பின்னாடி நிறைய டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 and 4. நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எலிமினேஷன் மெத்தட் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொஸ்டினை படிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டி பிரகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அந்த பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுகிற. கேசரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நம்ம ஆந்திர கேசரி இருக்கு, பஞ்சாப் கேசரி நம்ம ஒருத்தர் பார்ப்போம். ரைட்டா? அந்த கேசரி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? ரைட். ஸோ அதை ஒன் சைட் டைப் பண்ணிடலாம். லயன். ஓகேங்களா? ஆமா, சிங்கம் அப்படின்னு சொல்லி ஆந்திர சிங்கம். பஞ்சாப் கேசரி அப்படிங்கிறவரும் பார்த்துக்கோங்க. உங்களை எல்லாம் திருப்பி திருப்பி கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். இ வாஸ் கால்ட் அஸ் லயன் ஆஃப் ஆந்திரா. இது நம்ம யூஸ்வலா எல்லாருமே படிச்சிருப்போம். இ பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி 1946 இருந்தாரு. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி வாஸ் மேட் அஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம இங்கதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கறது ஒன்று பார்க்கணும். ரைட்டா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் முன்னாடியே சொன்னேன், இங்க ஹிந்தி எஜுகேஷன் பத்தி இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கணும். நான் இப்ப முன்னாடி சொல்லும் போது கூட சொன்னேன், ஹிந்தி சப்ஜெக்ட் கம்பல்சரி. இந்த மும்மொழி கொள்கை முதல்ல எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. ஆனா அப்பதானே வந்து நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது இவரோட இதுல கிடையாது. ரைட்டா? இது முதல்லயே வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்னு சொல்லி யாரோட இதுல இருந்துச்சு, 1937 வந்திருக்கும். ரைட்டா? ராஜாஜி அவர்களுடைய பீரியட்லயே வந்திருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்ப 3 எது இதுல எல்லாம் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தப்புன்னு நம்ம தூக்கிடுங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 3 இதுல இருக்கு, இது வராது. 3 இது சில இருக்கு, 3 வந்து டில இருக்கு. ரைட்டா? நீங்க வந்து இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்கானே பார்க்கவே தேவையில்ல. ரைட்டா? நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சருக்கு போயிடலாம்.
சி இது வந்து இந்த எலிமினேஷன் மெத்தட்லாம் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு 2 3 வருஷம் டிஎன்பிசி எழுதி படிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க இதை வந்து யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே நான் வந்து இந்த ஷார்ட் கட்டா யூஸ் பண்றேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் எக்ஸாம் ஒரு 2 3 இயர்ஸ் நல்லா எழுதி நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. மிச்சவங்களாம் நல்லா படிங்க. ஓகேவா? பட் ஆனா இது வந்து ஒரு ட்ரிக், இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? Right. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்சர் இல்ல, மேக்சிமம் நாங்களே ஆன்சர் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஆன்சர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேபி மேறுபடும், வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ரைட். ஆனா இதெல்லாம் எக்ஸாக்ட் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்னல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் தான் இருக்கிறதுல ஈஸி. நீங்க எதையாவது ஒன்னு தெரிஞ்சதை மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. ஏன்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து செகண்ட் கர்நாடிக் வார், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட் மைசூர் வார். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ் அந்த கல்ச்சர் சொசைட்டி அந்த ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செலக்ட் த இதுதான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். கொஸ்டினை படிக்கும்போது நாட் மென்ஷன்ட் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா செலக்ட் த மெசேஜ் மென்ஷன் இந்த சாங் ஆஃப் யார் இந்த புறநானூறு சொல்லி சொல்லிடுவாங்க. ரைட்டா? ஸோ அதனால இந்த மாதிரி வேர்டு வரும்பொழுது நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பாவது அந்த இடத்துல வச்சிருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா அந்த ஃபீல்ட்ல வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேரோட ஆஸ்பிரன்ஸோட லைஃப் நான் பார்த்துருக்கேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவங்களுடைய ஒரு 10 மார்க்ல ஒரு 5 மார்க்ல போனவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஒரே ஒரு கொஸ்டின்ல அவங்களுக்கு வந்து அந்த மெயின்ஸ் வராம இருந்த கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தூக்கமே வராது. ஏன்னா அந்த ஒரு கொஸ்டினை வந்து இந்த ஃபிளால வந்து சில்லி மிஸ்டேக்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் தைரியமா தெரியல, எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு வந்து நான் படிக்கல அதனால தெரியலன்னு அப்படின்றது நம்ம மனசாட்சி தைரியமா ஒத்துக்கும். ஆனா நான் வந்து ஒரு கவனக்குறைவுனால ஒரு கேள்வியை தப்பா போட்டுட்டேன், நான் வந்து அந்த நேரத்துல எனக்கு வந்து அந்த பிரசன்ட் மைண்ட் இல்ல இல்ல நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கொஸ்டினை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட்டா, அது லைஃப் டைமுக்கு நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா நம்மள தூங்கவே விடாது. சரிங்களா? ஸோ அதனால சில்லி மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அதனால சில்லி மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும்னா நீங்க நிறைய இந்த மாதிரி சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸா இந்த பாருங்க நாட் அப்படின்னு சொன்னா இதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புறநானூறுல ஔவையார் வந்து இவங்க சொல்லாத பாடல்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு மட்டும்தான். ஏன்னா நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஹ் இந்த புறநானூறு பாடல்கள் பத்தியே வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ்ல தமிழ்ல இருக்கக்கூடிய இது வந்து ப்ரிலிம்ஸ்ல நிறைய கேட்கறாங்க. இந்த புறநானூறு பாடல்ல இடம்பெற்ற பாடல்கள் எது, புறநானூறுல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து யாருக்கு இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஒண்ணுதான் கரெக்ட். இதுல இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு குடபுலவியானார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீர் தேங்கி நிற்கும் இடங்களை தோறும் குளங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னன் எப்படி நடந்துக்கணும், மன்னன் வந்து எப்படி செயல்படணும்னு நிறைய விஷயம் வந்து நமக்கு திருவள்ளுவரே நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மக்களுக்கு என்ன பண்ணும் இந்த மாதிரி அரசாட்சி பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு இவரே சொல்லியிருப்பாரு. ரைட்டா? குடப்புலவினார் அப்படிங்கிறவர். ரைட்டா? ஸோ அது ஒரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அரிடாப்பட்டி என்விரான்மெண்ட்ல நான் முன்னாடியே சொன்னல, என்விரான்மெண்ட்ல சமீபத்துல ஸ்டார்ட் பண்ண இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க மெயின்ஸ் எழுதுறவங்க யாரும் இது எடுக்கல அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வரக்கூடிய மெயின்ஸ் தேர்வுலயும் இதை பத்தி இருக்கும். என்னன்னா தமிழ்நாட்டுல சமீபத்துல அறிவிக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ் பத்தியும், ரைட்டா, அதே மாதிரி தமிழ்நாட்டுல அறிவிக்கப்பட்ட இந்த இது சொல்லுவாங்கல்ல இந்த பறவைகள் பேர்ட் சாங்சுரிஸ், ரைட்டா, ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண பேர்ட் சாங்சுரிஸ், பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில இடம்லாம் ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில இடத்துக்குலாம் வந்து நம்ம இந்த பார்க் ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரினத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்ன இருக்காங்க இந்த பார்க் ஸ்ட்ரீட் பக்கத்துல கடற்பசுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு வெரி குட்
டுகாங்கு, சீகவு, ஓகேங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? டுகாங்கு, சீகவு, கடல் பசு எல்லாமே ஒண்ணுதான். ரைட்டா? ஓகே. அது கார்னிவரஸா ஹெர்பிவரஸா? தாவர உண்ணியா விலங்குண்ணியா? அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹெர்பிவோரஸ். ஓகேங்களா? கடற்பசு வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க நேம்லயே பசு இருக்கு இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்ன சாப்பிடும் அப்படின்னா ஆஹ் ஆமா புற்கள் மட்டுமே சாப்பிடக்கூடியது. அது வந்து வல்னரபிள் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனுடைய அழிவின் விளிம்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல தமிழ்நாட்டுல பயோடைவர்சிட்டி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2022 இந்த இயர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப சமீபத்துல வந்து நான் ஒரு 4 சைட் அரிடாப்பட்டி. ரைட்டா? அரிடாப்பட்டி அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது? இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நீங்க ஈஸி எலிமினேஷன்ல வந்து தூக்கிடலாம். ரைட். மதுரை திண்டுக்கல்ல ஒரு இடம் அனௌன்ஸ் பண்ணாங்க அரிடாப்பட்டி பண்ணும் பொழுது. அது என்ன இடம்? வெரி குட். காசம்பட்டி. கண்டிப்பா இது வரும். ரைட்டா? காசம்பட்டி, அரிடாப்பட்டி இதை பத்தி எல்லாம் பாத்துக்கோங்க. இந்த அரிடாப்பட்டியை வந்து ஏன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? அது வந்து இந்த பயாலஜிக்கல் வந்து ஹெரிடேஜ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த பகுதியில வந்து உயிரியல் வரலாற்று களஞ்சியத்தை பாதுகாக்கணும். விவசாய நிலங்களை மேம்படுத்தும் அறிவிப்பு வந்து தப்பு. ஏன்னா விவசாய நிலங்கள் வந்து அந்த இடத்த வந்து பல்லுயிர் பாரம்பரிய பகுதி அப்படின்னும் போது அங்க எப்படி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும்? ரைட்டா? பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டு நம்ம சொல்றோம். அங்க எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பயன்படுத்த முடியும்? ஸோ அப்போ ஆமா, அங்க வந்து ஆமா வரலாற்று சின்னங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுனாலையும் உயிரினங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுனால ஹரிடாப்பட்டி கிராமம்ன்றது 7 சிறு குன்றுகள் தொடர்ச்சி கொண்டுள்ளது. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். ரைட்டா? இதெல்லாம் கரெக்ட். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் தான். நான் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசி இது வந்து காமன் சென்ஸை யூஸ் பண்றதுக்கு நிறைய டைம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இப்ப கூட ஒரு கொஸ்டின் சொல்றேன் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் வந்து சொல்லுங்க. ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டுல ஏலக்காய் சாரி ரப்பர் விளைச்சல், ரப்பர் மரங்கள் விளைச்சல் அப்படிங்கிறது வந்து எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெள்ளூர், ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி கன்னியாகுமரி, ஆப்ஷன் டி தர்மபுரி. ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நமக்கு ரொம்ப சிம்பிளா வந்து வெரி குட் கன்னியாகுமரி. ரைட்டா? சோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயா போய் மனப்பாடம் பண்ணணும், இது வந்து கம்பல்சரி ஸ்கூல் புக்ஸ பார்த்துருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கே தெரியும் ரப்பர் மரம் அப்படிங்கிறது வந்து அதிகமான வந்து மழை பொழிவு இருக்கணும். அந்த இடத்துல மரங்கள் வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். ரைட்டா? சோ நீங்க வேலூர்லயோ காஞ்சிபுரத்துலயோ தருமபுரியிலயோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்ல ஃபாரஸ்ட் இருக்கு. ஆனா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பசுமை மர காடுகள்ன்ற மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது. ரைட்டா? சோ அந்த மாதிரி நீங்க கேள்வியை படிக்கும் பொழுது ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படும் அப்படின்னா அந்த ஆன் ஸ்பாட்ல வந்து உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப கூட நீங்க குரூப் 2 அது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. ரைட்டா? எப்ப கரண்ட் ஆஃப் ஆகும்? இப்ப இந்த வாட்டி குரூப் 1 மெயின்ஸ் டிசம்பர் மாசம் வச்சாங்க இல்லையா? அந்த 2, 3, 4 நினைக்கிறேன் இந்த டேட்ல வச்சிருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மழை ஒரு பக்கம். சரிங்களா? எப்பயுமே டிசம்பர்ல மழை வரும்னு தெரியும் டிஎன்பிசிக்கு. அட்லீஸ்ட் அவங்க வந்து வேற வேற இடங்கள்லயே அது வச்சிருந்திருக்கலாம். பட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1800 பேர் எழுத வேண்டிய இடத்துல வந்து ஒரு 400 பேர் வந்து ஆப்சன்ட் வந்து வரவில்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஃபுட் பாய்சனால நிறைய பேருக்கு இஷ்யூ ஆயிடுச்சு. நிறைய பேர் அந்த மலையில வந்து டிராபிக்ல நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகலாம். ஒரு சில பேர் ஆக்சிடென்ட் ஆன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஆனா நிறைய எக்ஸாம்ல பவர் கட் ஆச்சு. மழை வந்ததுனால கரண்ட் இருந்துமே கூட நல்லா இருட்டுல உட்காந்து எழுதுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு என்கிட்ட மேக்சிமம் பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? அதனால எக்ஸாம் எழுதும் போது இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரீயா உட்காந்துருக்கோம். நம்ம ஆன்சர் எப்படியும் ஒருத்தவங்க சொல்ல போறாங்க. அதனால நீங்க வந்து என் முன்னாடி வந்து என்ன வேணா ஆன்சரை வந்து கரெக்டா சொல்றீங்க. ரைட்டா? ஆனா இந்த பிராக்டிஸ நீங்க எப்படி பண்ணணும்னா இண்டிவிஜுவலா வந்து ஒரு அந்த எக்ஸாம் டைம்லயே உட்காந்து 10 to 12 எக்ஸாம், 10 to 1 எக்ஸாம் அப்படின்னா 9:30 to 12:30 எக்ஸாம் அப்படின்னா அந்த டைம்ல உட்காந்து எக்ஸாம் எழுதும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு அந்த ரூம்ல ஃபேன் ஓடுதோ ஓடலையோ ஏதோ ஒரு ரூம்ல ஒரு அந்த எக்ஸாம் சென்டர் மாதிரியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? கையில ஒரு அனலாக் வாட்ச் வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்க. ரைட்டா? அப்பதான் அந்த ப்ரெஷர்ல உங்களால வந்து எக்ஸாம் ப்ரெஷர் யாரெல்லாம் இல்லாம இருக்குன்னா யார் அதிகமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் போட்டிருக்காங்களோ எக்ஸாம் ப்ரெஷர் இல்லாதவன் வந்து நல்லா படிச்சவனோட அதிகமா ஸ்கோர் பண்றாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நிறைய மாணவர்கள்ட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அது நீங்க படிச்சது நமக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்றது தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த கொஸ்டினுக்குள்ள போகலாம்.
ரைட்டா? இப்ப நான் சொன்னது புரியுதுல? இப்ப நீங்க இந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ரைட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்ப பொலிட்டிக்கல் லீடர்ஸை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் முக்கியமா திராவிடியன் பார்ட்டிலையும் ஜஸ்டிஸ் பார்ட்டிலையும். அறிஞர் அண்ணாக்கு நான் வந்து ஒரு புக்கு நான் ஒரு ஃபார்வர்ட் பண்றேன். அறிஞர் அண்ணாவோட ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் என்ன மொத்தமே 32 பேஜ் தான், அதிகம்லாம் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும். நீங்க வந்து கூகுள்லயோ ஏதோ ஒரு ஏஐ ஆப் வச்சு அதை தமிழ்ல வேணும்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அந்த புக் அனுப்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணா பத்தியான இன்ஃபர்மேஷன் குரூப் ஒன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எந்த ஸ்கூல் புக்லயுமே கிடையாது, அந்த புக்ல இருந்துச்சு. சரியா? சோ அதனால அதை தெளிவா அந்த புக்கை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். சோ அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிலயும் சரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்லயும் சரி, ஆரம்ப காலகட்டங்கள்ல ஜஸ்டிஸ் பார்ட்டில தான் வந்து அவர் வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல எடிட்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து எலெக்ஷன்ல பிகாஃப் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டில நின்று எலெக்ஷன்ல நின்றுருக்காரு, லோக்கல் பாடி எலெக்ஷன். ஆனா அதுல தோத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கேக்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் அறிஞர் அண்ணா அப்படின்னும் போது 1 and 3 வரும். ஓகேங்களா? ரைட். சோ அந்த புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நான் சென்ட் பண்றேன், அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சாரி, 2 and 3 வரும். ஏன்னா ஏற்கனவே அதுல தான் இருப்பாரு, நீதி கட்சியில தான் ரொம்ப வருஷமா இருப்பாரு. நான் அந்த புக்ஸ் அனுப்புறேன், நீங்க அதை மட்டும் ஃபார்மெட் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரைட்டா? சோ இது இருக்கிறதுலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்பப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம். சோ மெட்ராஸ் மகாஜன சபா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1884. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இந்த கஜலு நரசிம்ம லக்ஷ்மி நரசு கஜலு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் அசோசியேஷன் மகாஜன சபா வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இந்த மெட்ராஸ் மகாஜன சபா தான் வந்து பாத்தீங்கன்னா யாரோட மெர்ஜ் ஆகிடுது? 1885 வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது வேறொரு கட்சியோட ஒருங்கிணைக்கப்படுது. ரைட்டா? சோ ஆமா, அனந்தச்செழிலு, ரங்கையா. ஓகேங்களா? இதுல இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட்டா? மெட்ராஸ் மகாஜன சபையில இருந்திருக்குங்களா? வெரி குட். ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸோட அவங்க வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. ரைட்டா? சோ அந்த அனந்தச்சரியலு, ரங்கையா இவங்களுக்கு எல்லாம் என்ன போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு பாத்துக்கோங்க. முக்கியமானவர் இதுல யாரு? ஜி சுப்பிரமணியனார். ரைட்டா? ஜி சுப்பிரமணியனார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து கஜலன் அரசு, இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெயின்ஸ்ல எல்லாம் இவரை பத்தி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலேயே முதல்ல ஒரு தொழிலாளர்களுக்காகவும் மக்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மாதிரி இது. சரிங்களா? இவங்கனால ஒரு விஷயம் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலேயே போயிட்டு இங்க தடை செய்யப்பட்டுச்சு. ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து வெரி குட். ரைட்டா? டார்ச்சர் கமிஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி குட். ரைட்டா? ரைட். டார்ச்சர் கமிஷன் வந்து இவரால தான் வந்து அந்த தண்டனை, வேலை நேரம் கம்மி பண்ணப்பட்டது எல்லாத்துக்குமே இவர் வந்து இந்த தொழிலாளர்களுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பார். ரைட்டா? சோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியா. ரைட்டா? இது வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் சொல்லுவோம். சோ அவரால் ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட். வெரி குட். தாதாபாய் நவரோஜி. ரைட்டா? இப்ப நான் சொன்ன இயர்லாம் அப்படியே வச்சு நீங்க அலைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது ஆன்சர் கிடைச்சிரும். இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் தேவையில்ல, எப்படி கேக்குறாங்க அப்படிங்கறது மட்டும் ஞாபகம். குரோனாலஜிக்கல் அவ்வளவுதான். எல்லா டிஎன்பிசிலும் இதை பத்தி கேக்குறாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, எது பழமையானது அப்படின்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். நான் முன்னாடி என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன் அப்படின்னா, இந்தியாவின் மிக பழமையான மூத்த அரசியல் ஆர்கனைசேஷன், ஒரு குழு, ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அப்ப 3 எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வருது? சிலயும் வருது, டிலயும் வருது. ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து தெரிய வேண்டிய இயர்கள் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஓரளவுக்கு, அதான் 50-50 நம்ம ஓரளவுக்கு எது இல்ல அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ரைட். சோ அடுத்த கொஸ்டின் போலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ரயத்வாரி சிஸ்டம். சோ ரயத்வாரி அப்படின்னும் போது மெட்ராஸில் ரயத்வாரி அமைப்பின் முக்கிய நோக்கம் எல்லாம் ஓகே தான். பட் ரயத்வாரி அப்படின்றது வந்து இந்தியாவிலேயே வரிகள் தொடர்பாக இயற்றப்பட்ட 3 சட்டங்கள்ல மிக முக்கியமானது வந்து ரயத்வாரி தான். ரைட்டா? ரயத்து அப்படின்னா என்ன மீனிங்? ரயத்து அப்படிங்கிறது என்ன மொழி, என்ன மீனிங், எதை என்னன்னு குறிக்கும், அது என்ன மொழி? சோ அது இல்லாம இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா மகள்வாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
ரைட்டா? இது மூணையும் யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்துங்க. ரயத்து அப்படின்னா மகள் அப்படின்னா வில்லேஜ் ஹெட்மேன், ஓகேங்களா, ஊர் தலைவர். ரைட்டா? ஊர் தலைவர் வந்து வரியை கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. ரயத்து அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம், பெசன்ட். ரைட்டா? சோ பெசன்ட் அப்படின்னு சொல்லி குறிக்கும். ரயத்து அப்படிங்கிறது என்ன மொழி அப்படின்னா தெலுங்குல சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ரயத்து அப்படிங்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் மகள், மகள்வாரி, வரியை வந்து குறிக்கும். அப்புறம் ஜமீன்தாரி, பெர்மனன்ட் ரெவன்யூ, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். ரைட்டா? இந்த மூன்று வரிகளும் இந்தியாவினுடைய தலையெழுத்தே மாத்துச்சு அப்படின்னா அது எப்படின்றத நீங்க போய் பாருங்க. ரைட்டா? படிச்சீங்கனாலே தெரியும். ஏன்னா நம்மளுடைய சவுத் ஜோன்ல ரயத் வாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீஜன், இந்த பீகார், பெங்கால் இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரி. அப்புறம் மிச்சம் இருக்க ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மகள்வாரி. ஜமீன்தாரி சிஸ்டத்தினால இந்தியா எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீகார் அந்த மாதிரியான மாநிலங்கள். இது வந்து இந்து நியூஸ் பேப்பர்லயே வந்து பீகார் ஏன் பின்தங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிகல் போட்டிருப்பேன். நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப கிளியரா ஒரு ஐடியா தெரியும். ரயத்வாரி இந்தியா, தமிழகம் இன்னைக்கு சவுத் இந்தியா மிக முக்கியமா வந்து தென்னிந்தியா வளர்ந்ததற்கும், மிக முக்கியமா தமிழ்நாடு வளர்ந்ததற்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவர்களை தொடர்ந்து திராவிடியன் பார்ட்டிஸ், இடையில காமராஜர் அவர்களும் ரொம்ப முக்கியம். அதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் வந்து வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வரிமுறை ரயத்து அப்படிங்கிறது என்ன குறிக்கும் அப்படின்னா, ரயத் வரி மட்டும் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால் வந்து நம்ம அதை மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? ரயத் வாரி அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த முன்ரோ அவர்கள் தான் வந்து, தாமஸ் முன்ரோ அவர்கள் 1820 லான்ச் பண்றாங்க. ரைட்டா? ஏன்னா அவர் பதவிக்கு வர்றதே வந்து 1820 இருந்து 1827 வரைக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ரைட்டா? சோ இப்ப இதன் மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரயத் வாரி மூலயமா மக்க விவசாயிங்கிட்டே நிலத்தை கொடுத்துடுறாங்க. அதாவது நீ வந்து ஒரு நிலத்தை வச்சுக்கோ, ஆனா மகள்வாரியில அவங்க சொல்ற வரியை கட்டணும், ஜமீன்தாரியில அவங்க சொல்ற வரியை கட்டணும். ஆனா ரயத் வாரியில வந்து இவங்களும் வரியை கட்டணும். பட் ஆனா இவங்களுக்கு இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு யாரும் கிடையாது. மகள்வாரியில வில்லேஜ் ஹெட்மேன் இன்டர்மீடியேட், இடைத்தரகர். ஜமீன்தாரியில ஜமீன்றவங்க வந்து அரசர்கள் கிடையாது. ஜமீன்றவங்க வந்து ஒரு இடைத்தரகர்கள், மீடியேட்டர், புரோக்கர்ஸ். ரைட்டா? சோ நமக்கு வந்து இந்த நீங்க படிக்கும்போது ஒரு ஜமீன்னா பெரிய ஆட்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து ஒரு புரோக்கர். ஓகேவா? நம்ம கிட்ட காசு வாங்கி அவங்க கிட்ட, ஆமா, டாக்ஸ் கலெக்ட், புரோக்கர் மாதிரி தான், இன்டர்மீடியேட். அவங்க வந்து நிறைய பிரிட்டிஷை ஏமாத்துவாங்க. அதனாலதான் அது ஃபெயிலியர். ரைட்டா? மகள்வாரி சிஸ்டமும் ஃபெயிலியர், ரயத் வாரி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா உங்க பேர்ல உங்ககிட்ட ஒருத்தங்க வரியை வாங்குறதுக்கும் உங்களுடைய ஓன் நிலத்தை வந்து நீங்க ஆமா, ஒடுக்குமுறை வந்து குறைவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரயத் வாரியில என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் நேரடியா உங்ககிட்ட வரியை வாங்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க நிலத்துல நீ வந்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய், நீ ஏதோ நீ எவ்வளவு வேணா சம்பாரிச்சுக்கோ, எனக்கு வந்து ஒரு ஒரு 100 ரூபாய் இல்ல ஒரு 200 ரூபாய் வந்து வரியா கட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நிலம் நம்மளோடது. ரைட்டா? நிலம் உங்களோடது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க லாபத்தை தாண்டி நம்மளுடைய உழைப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா நிலம் என்னோடது, உழைப்பு என்னோடது, வருமானம், ப்ராஃபிட் எல்லாமே என்னோடது. அப்படின்னும் போது என்னுடைய எஃபோர்ட் வந்து 100ல இருந்து 150%க்கும் குறைவா அதிகமா இருக்கும். ரைட்டா? அவனுக்கு கொடுக்க வேண்டிய வரியை மட்டும் கட்டினா போதும். ஆனா ஜமீன்தார்ல அப்படி கிடையாது. வந்தாலும் வரலனாலும், விளைச்சல் ஆகலைனாலும் உங்களை வந்து சாப்பாடு அவ்வளவுதான் கொடுப்பான். ப்ராஃபிட் வந்தாலும் வந்து வெறும் கூழோ கஞ்சியோ தான் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு லாபத்துல பங்கோ எந்த ஒரு ஷேருமே கிடையாது. மகள்லயும் அதே மாதிரிதான். அதனாலதான் ரயத் வரியில என்ன ஆச்சு, மக்கள் கடுமையா உழைச்சு தங்களுடைய தங்களுடைய வளங்களை, ரிசோர்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இன்னொரு தொழில, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 19th செஞ்சுரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல இருந்து 18th இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சு 19th நிறைய துறைகள் வர்றது, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் வருது. அது சினிமாவோ, அது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனோ, நிறைய வந்து துறைகள் வந்து வருது. இன்க்ளூடிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓல்டஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சவுத்ல வந்து உருவாகுது. ரைட்டா? சோ அப்ப அந்த சிதம்பரம் அண்ணாமலை அவர்களுடைய யூனிவர்சிட்டி நிறைய கிரியேட் ஆகுது. ஓகேவா? சோ ஆனா பீகார்ல இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம், ஊழல் இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா இந்த மாதிரி ஜமீன்தாரி அப்படிங்கிறது. ரைட்டா? சோ ஓகே, இவ்வளவு தூரத்துக்கு போதும். இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லித்தரேன். ரைட்டா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு அப்படின்னா 3 இங்கேயும் வராது. வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, சர் தாமஸ் முன்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, 1 வந்து கண்டிப்பா கரெக்ட். ரைட்டா? அதே மாதிரி 4 கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 வந்து கரெக்ட். ஏன் கரெக்ட் அப்படின்னா இந்த இடத்துல இவங்க வந்து நெகட்டிவ் இம்பாக்டா சொல்லல. இட் ரீச் ஏ ஸ்டேஜ் இன் 1875 அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அது நெகட்டிவ் இம்பாக்டாவோ பாசிட்டிவ் இம்பாக்டாவோ இல்ல. ஆனா பாசிட்டிவ் இம்பாக்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 4 வந்து கரெக்ட்.
கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து சுவாமி தயானந்தா சத்யார்த்த பிரகாஷ் வந்து ரிலீஸ் பண்ணாரு. சுவாமி தயானந்தா கன்வெர்டட் நான் இந்துஸ் டு இந்துயிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இங்க நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, தயானந்த சரஸ்வதி முன்னாடியே நான் சொன்னேன். இயர் பேசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டார்ட் பண்ணது 1875. இப்ப நம்ம வந்து 2025 அந்த இதை வச்சுக்கோங்க. ஆனிவர்சரி போன வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது கழிச்சீங்கன்னா எத்தனை வருஷம் வருது? அப்புறமா கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ரைட்டா? சோ அப்போ இத பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்களை பத்தியும் கேக்குறாங்க. அப்ப என்னென்னலாம் வருது? இவர் வந்து சத்யார்த்த பிரகாஷ் ரிலீஸ் பண்ணார், கண்டிப்பா பண்ணார். அதே மாதிரி இவர் வந்து கன்வெர்டட் நான் இந்துஸ் டு இந்துயிசம் அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்துக்கள்ல இருந்து கன்வெர்ட் ஆகி வேறு மதங்களுக்கு போனவங்கள மறுபடியும் இந்து மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து ஒரு இயக்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது என்ன இயக்கம் தெரியும் தானே உங்களுக்கு? படிச்சிருப்பீங்களா? சுத்தி மூமெண்ட். ரைட்டா? சோ சுத்தி மூமெண்ட்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆமா, வெரி குட். ரைட்டா? இந்துக்கள்ல இருந்து வேற மாறணும். அப்ப நமக்கு என்ன வந்து உண்மை வெளிவருகிறது என்றால், ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஏ உண்மை, ஆனால் ஆர் தவறானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கார்னல். இது வந்து நமக்கு தெரியும். வெள்ளூர் முட்டினி சிப்பாய் கழகத்தினுடைய 1857 வந்ததை விட இது 1806லயே நம்ம வந்து பிரிட்டிஷ் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஆனா ஹிஸ்டரி புக்லயோ எங்கேயுமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா, இதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ரைட்டா? சோ அப்போ நம்ம தான் வந்து நம்மளோட ஹிஸ்டரியை வந்து ப்ரமோட் பண்ணணும். அதனால அதை ரிலேட் பண்ணி கேட்கிறாங்க. சோ இதுல வந்து யார் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த கார்னல் பென்கோர்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ரைட். அந்த பிரிட்டிஷ் கமாண்டன்ட் ஆஃப் வெள்ளூர் ஃபோர்ட் கில் டியூரிங் த வெள்ளூர் முட்டினி 1806. ஃபர்ஸ்ட் மேஜர் சிப்பாய் அப்ரைசிங் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதுதான் இம்பார்ட்டன்ட். பட் ஆனா நமக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம தான் நம்ம ஹிஸ்டரியை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நார்த்ல எல்லாம் வந்து 1857 அப்படிங்கிறதா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சுர்ஜி அர்ஜங்கவான் அப்படிங்கிற ஒப்பந்தம் பத்தி வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா நம்ம எலிமினேஷன் மெத்தடைய வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அது வந்து மேபி இருக்கலாம் தான். ரைட்டா? எல்லாத்துக்குமே நாட் வந்துச்சுன்னா இப்படிதான் தப்பு அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? இவங்க என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் கிட்ட மகாராஷ்டிரா ரீஜியன் ஃபுல்லாமே இழந்திருப்பாங்க. இவங்க வந்து போர்ல தோத்துருவாங்க. ரைட்டா? சோ அதனால தோத்ததுனால அவர் என்ன பண்றாரு, அந்த நாட்டினுடைய மன்னர் வந்து இந்த மராத்தாஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்களுடைய டெரிட்டரிய வந்து கங்கா டு யமுனா அந்த ரீஜன்ல இருக்க டெரிட்டரிய கொடுத்துருவாங்க. ஆட்சியில பங்கு கொடுத்துருவாங்க. ரைட்டா? சோ அதனால வந்து அந்த ட்ரீட்டி வந்து 1805 அது நடக்குது. ரைட்டா? அந்த சிந்தியா கிட்ட ஒரு மன்னர் கிட்ட. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அதை நீங்க எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு அது ஆன்சர் வந்துடும். ரைட். முன்னாடி சொன்னதுதான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டான கொஸ்டின். நீங்க இதை ஒன்னு ரெண்டு மேட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே ஆன்சர் கிடைச்சிரும். ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க ஈஸ்ட் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாசனம். ஓகேங்களா? அவங்களுடைய சார்ட்டர் ஆக்ட். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இல்லம் தேடி கல்வி. இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரைட்டா? சோ இல்லம் தேடி கல்வி வந்து தமிழ்நாட்டின் கவர்மெண்டோடைய முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். இல்லம் தேடி கல்வி மாதிரியே இன்னொரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் பேர் வந்து கரெக்டா சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் இன்னோவேஷன் ரெகக்னேஷன் சொல்றாங்க. இல்லம் தேடி கல்வி கூட இன்னொரு திட்டமும் இருக்கு. மாணவர்களுக்கு 1வதுல இருந்து இந்த 3வது வகுப்பு மாணவர்களுக்கு வந்து தெளிவா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெரி குட், எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. எண்ணும் எழுத்தும் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கும், குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாய்ப்பாடு எல்லாம் தப்பு இல்லாம பிழை என்று சொல்வதற்கும் வந்து யூஸ் ஆயிருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இம்பார்ட்டன்டான ஸ்கீம். சோ இந்த ஸ்கீமை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் இல்லம் தேடி கல்வி. ஆமா, கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது தப்பே இல்ல. எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப். ஆமா, இல்லம் தேடி கல்வின்னும் போது அதுலயே இருக்குல்ல, வீடு தேடி கல்வி கொடுத்தாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் இல்லம் தேடி கல்வி ஸ்கீம்ஸ் வாஸ் ஃபார் ஒன்லி 1 இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் முன்னாடியே சொன்னேன். ஒன்லி, நாட், எக்ஸப்ட் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கன்னு. அதை வச்சு நீங்க எலிமினேஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து
1 2 மட்டும்தான் சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சென்னை மெட்ரோபாலிட்டன் சிஎம்டிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியா, அப்புறம் வந்து பாடி ஆஃப் கார்பரேட்டா, கவர்மெண்ட் கம்பெனி, அட்டானமஸ் ஆர்கனைசேஷனான்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதை நமக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிஎம்டிஏ அதுலயே மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ரைட்டா? சோ இது வந்து அப்ப கண்டிப்பா என்னவா இருக்காது, கார்பரேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கவர்மெண்ட் கம்பெனியா இருக்கலாமா, சரி ஓகே இருக்கலாம் மேபி. அட்டானமஸ் ஆர்கனைசேஷனா, இது நம்ம இந்த மூணுத்துல தான் வந்து டவுட் வரும். ஆனா இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுச்சரி பிளானிங் அத்தாரிட்டி. ரைட்டா? ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாச்சுச்சரி பாடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாலிட்டியில படிக்கும் போது நீங்க ஒண்ணு பாப்பீங்க. ரைட்டா? சோ என்ன பண்ணுவாங்க, சட்டம் மூலயமா உருவாக்குறது, தனிப்பட்ட அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கும், நிரந்தர அமைப்பு பெர்மனன்ட் பாடி, கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ரைட்டா? இவங்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா ரோல் ஆஃப் சிஎம்டிஏ அப்படின்னா இந்த பெரிய பெரிய பில்டிங்க்குலாம் லே அவுட் கொடுக்கறது, அவங்க எவ்வளவு பில்டிங்ஸ் வந்து எத்தனை ஃப்ளோர் கட்டலாம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்றது. ஓகேங்களா? இந்த நகர்மயம் ஆகுதல பத்தி இது நகர்மயம் ஆகுது இல்லையா, அதை வந்து மானிட்டர் பண்றது. ரைட்டா? இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வராம இருக்கு, அவங்கள வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது சிஎம்டிஏ. ரைட். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இது இந்த பவர் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ்க்கும் ஃபினான்ஸ் பேங்கிங்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இப்ப நீங்க நார்மலா நீங்க வந்து ஒரு ஆமா நார்மலா நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்க பணம் கட்டி மறுபடியும் அவங்க பணம் கொடுத்து அது வந்து பேங்கிங். நான் பேங்கிங்ன்றது அந்த வரையறைக்குள்ள வராது. இவங்க வந்து கம்ப்ளீட்டா பெரிய அளவுல லோன் கொடுக்கறதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் பண்றதோ அது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ரைட்டா? சோ அப்போ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வராது, பிஓ இல்லது டிஓ வராது. ரைட்டா? பேங்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட இவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நான் பேங்கிங். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க கொடுக்கல. அது முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்வ் பேங்க் வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபண்டிங்கை ரெகுலேட் பண்ணுவாங்களே தவிர கம்ப்ளீட்டா இந்த தமிழ்நாடு பவர் பினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யாரு கீழே கிடையாது, ஆர்பிஐ கீழே அண்டர் கிடையாது, வித் ஆர்பிஐ அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதுக்கு கீழே ஆர்பிஐ கீழே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வேற, அவங்களோட இணைஞ்சு வேலை செய்றாங்கன்றது வேற. ரைட். நெக்ஸ்ட் வந்து அரசாங்கம் அவைகள் வந்து சரியான விலக்கு. ஓகே, கவர்மெண்ட்னா என்ன, கவர்னன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்ப கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப நீங்க ரூலிங் பார்ட்டி எடுத்துக்கோங்க. இந்த அரசாங்கம் வந்து இவங்க வந்து இந்த ரூலிங் பார்ட்டி இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். இந்த ரூலிங் பார்ட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும், ஆட்சி மாறும்பொழுது. ஆனா கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆளுகை அப்படிங்கிறது என்னன்னா இந்த செலக்ட் ஆகி வரக்கூடிய அந்த ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அந்த ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க அவங்களுக்கு உட்பட்ட அதிகாரங்களை சட்டங்களா மாத்தி அத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ். ஓகேவா? கிளியரா? இம்ப்ளிமெண்டிங் மாதிரி தான். அத கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கிளியரா சொல்லிருக்கு, கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் சூப்பர் ஸ்ட்ரக்சர் தட் த சொசைட்டி யூசஸ் டிரான்ஸ்லேட் பாலிசிஸ் இன்டு பாலிசி அண்ட் லெஜிஸ்லேஷன். கிளியரா? ரைட். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 17 வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் வந்து கிங் ஆஃப் பின் ரெவென்யூ வருவாய் நிர்வாகத்தின் அச்சாணி என்று அழைக்கப்படுபவர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர். ஓகேங்களா? அவருக்கு கீழே தான் எல்லாமே வருவாங்க. வட்டாட்சியர்லாம் கிடையாது. ரைட்டா? வட்டாட்சியரே வந்து சூப்பர்விஷன் ஆஃப் கலெக்டர் தான். ரைட்டா? ஹெட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது அவங்க வந்து கலெக்டர் தான் வருவாங்க. ஓகேங்களா? அவருக்கு கீழே வந்து ஆர்டிஓ, டிஆர்ஓ, ஆர்டிஓ டிஆர் கீழே தாசில்தார், தாசில்தாருக்கு கீழே ஆர்ஐ இருப்பாங்க, ஆர்ஐக்கு கீழே விஓ இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிரியேட்டட் த ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர் இன் 1772 கரெக்ட். இது ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இதுல எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்குலாம் எதுவும் இல்லை. ரைட்டா? இது கம்ப்ளீட்லி ஃபேக்ட். இது எப்படி வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்குனாரோ அதே மாதிரி இன்னைக்கு நான் சேனல்லையும் போட்டிருப்பேன் ஒரு ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? யார் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் துறையை வந்து உருவாக்குனாங்க, ஒரு எஸ்பி மாதிரி ஒரு டிஎஸ்பி
ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த முறையை உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் குரூப்ல போட்டிருப்பேன். அதை வந்து பாத்துக்கோங்க. ஆமா, தானா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா? அந்த தானா குறிப்பிட்ட ஒரு மைல்களுக்குள்ள 20ல இருந்து 30 ஸ்கொயர் ஃபீட்குள்ள இருக்கக்குள்ள 20 மைல் சுற்று வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து தானான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய தானாஸ் இருக்கும். ரைட்டா? தரேகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? தரேகாஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஹெட். அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, வெரி குட், கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ்ல இந்த டிஎஸ்பி மாதிரி மெத்தடு, போலீஸ் ஸ்டேஷன் மெத்தட் எல்லாத்தையுமே உருவாக்குவார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, லார்ட் கார்ன்வாலிஸ். ஆமா, 1793ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சிம்பிள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நமக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சு அப்படின்னாலே நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும்னாக்கா ஆன்சர் பண்ண முடியும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ், அது எல்லாருமே பாலிட்டியில வந்து படிச்சிருப்பீங்க. இது ஒண்ணு நீங்க மேட்ச் பண்ணீங்களாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் வந்து டி. ரைட்டா? மிச்சம்லாம் நீங்க எதையுமே பார்க்க தேவையில்ல. ரைட்டா? இந்த மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் எப்போ, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலிங் எப்போ, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சரி ஓகே, அதை விட இன்னும் சிம்பிளா இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை விட சென்னை கார்பரேஷன் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. ரைட்டா? 1688. ஆனா அதுக்கும் முன்னாடியே மெட்ராஸ் வந்து வாங்கினது யாரு? முத வந்து இந்த மெட்ராஸ் பேர் காரணம் எதனால வந்துச்சு? யார் வாங்கினது? எனி ஐடியா? யார் வாங்கினாங்க? சென்னப்ப நாயக்கர் கேசவர் அவங்களுடைய மகன்கிட்ட 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யார் வாங்கியிருப்பாங்க? வாங்கினவர் யாரு? 1639 பிரான்சிஸ் டே. ஓகேங்களா? ரைட்டா? பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற நகரத்தை வந்து வர்த்தகம் பண்றதுக்காக அந்த சென்னப்பக நாயக் கேசவர் அப்படிங்கிறவங்க பையன் கிட்ட வந்து வாங்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊர் பேர் வந்து சென்னப்பட்டணம். ஓகேவா? அப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா? சென்னப்பட்டணம்னு இருக்கு. 1639. சோ இத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் தினம் அப்படின்னு சொல்லி எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? ரைட்டா? இப்பவும் மெட்ராஸ் டே, சென்னை தினம்னு சொல்றதுல மெட்ராஸ் டே அப்படின்னு தான் சொல்றாங்க. ரைட்டா? இந்த மாதிரி மாநகராட்சியை உருவாக்குனது உலகத்தினுடைய எத்தனாவது மாநகராட்சி இது? சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் வந்து ஆகஸ்ட் 22 இல்லையா? ஆகஸ்ட் 22 தானே? என்ன ஆகஸ்ட் 23 போடுறீங்களா? ஆகஸ்ட் 22. ரைட்டா? ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் தினம். ரைட். ஆமா, 2வது கார்பரேஷன், உலகத்தினுடைய 2வது மாநகராட்சி. ஃபர்ஸ்ட் ஏன்னா பிரிட்டிஷ் தான் உருவாக்குறாங்க. அப்ப அவங்க ஊர்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லண்டனு, 2வது மெட்ராஸ். உலகத்தினுடைய மிக பழமையான மாநகராட்சி வந்து சென்னை. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மேட்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஒரு தமிழ்நாடு ஸ்டேட், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க எதுவும் ஒன்று மேட்ச் பண்ணீங்கனாலும் ஆன்சர் கிடைச்சிரும். இது மாடரேட் டைப் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் மேட்ச் பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இது கண்டிப்பா நீங்க இதுல ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை நீங்க ஆன்சரே பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து WHO யூனிசெஃப் குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பு கட்டளையின் கீழ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து படிச்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அதாவது இதுல எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாக்ட் எது இப்போ முன்னாடி எல்லாம் டிஎன்பிசி என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்னென்னலாம் கொடுப்பாங்க? டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை அப்படின்றோம். ஓரளவுக்கு அப்படியே தூரத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஆன்சருக்கு ரொம்ப நியரஸ்டா இருக்கும். ரைட்டா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் காந்தியோட வேற யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு ஒரு 2 3 பேரை கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ரைட்டா? ஆனா எக்ஸாக்டா அவர் கூடவே அந்த கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டா இன்னும் கோர் டு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அந்த மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வளர்ப்புல ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அவருடைய பார்ட்னருடைய வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா உடல் நலம், ஊட்டச்சத்து, ஆரம்ப கல்வி, குழந்தைகளுக்கு 1 ல இருந்து 3 வயசுக்குள்ள எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியாத மாதிரி. ஆனா கெஸ் பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எடுத்த உடனே ஏ ஆப்ஷன் சொல்லி கரெக்டா போட்டு இதுதான் கரெக்ட்னு போட்டக்கூடாது. 4 ஆப்ஷனையும் நல்லா தெளிவா படிக்கணும். ஏடா 4 ஆப்ஷனையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆன்சர் பண்றதுக்கே போகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனே படிக்காம
அப்படியே ஆன்சர் டைரக்டா பண்ணிடுறதுக்குலாம் பிளான். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு மூணு மட்டும் படிச்சு ஓகே இதான் இருக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? இப்பெல்லாம் எதுனா அக்யூரேட்டா 80% எந்த ஆன்சர் பொருந்தி போகுது, 90% எந்த ஆன்சர் வந்து பொருந்தி போகுது அப்படின்னு தான் ஆன்சர் இருக்கு. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவா ஆப்ஷனை படிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு கொடுக்கும். ரைட்டா? ஸோ இங்க குழந்தை வளர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து குழந்தை பேசிக்கா வளர்க்கும் போது உடல் நலத்திலையும் ஊட்டச்சத்து, ஆரம்ப கல்வி எல்லாத்துலயுமே உடன் இருக்கணும். அதே மாதிரி பாதுகாப்பும் இருக்கணும், நம்பகத்தோற்றம் இருக்கக்கூடாது. அந்த சேஃப்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு. ஆனா வேக்சினேஷன் போது எக்ஸாக்ட்லி இந்த 3 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது. சரிங்களா? அதோ இதுல வந்து உங்களுக்கு சைட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பாத்தீங்கன்னாலே தெரியும். சரிங்களா? ரைட். இந்தியா அலாங் வித் 4 countries சைன் ட்ரீட் ஆர்கனைசேஷன். ரைட். இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் போட்டு போட்டிருப்பேன். இதுல ஈஸியா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 நேஷன் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரேட் ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. மிச்சம் 4 நாடுகள் எதுன்னு கேக்குறாங்க. ரைட்டா? இங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 நேஷன் அப்படின் போது யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு கொடுக்கல. யூரோப்பியன் யூனியன்ல எத்தனை நாடுகள் இருக்கு நமக்கே தெரியும். ரைட்டா? யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பியர்கள் வந்து எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா யூரோப்பியன் யூனியன்ல நம்ம வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்றதை விட இங்க வந்து அவங்க கொடுத்திருக்கிறது யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இப்ப யூரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடியது இருக்கிறதுலயே குறைவான நாடுகள் வந்து 4 நாடுகள் இருக்கிறது வந்து இந்த ஐஸ்லாண்டு, இந்த லித்திஸ்டேனியன், நார்வே, அப்புறம் சுவிஸ். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா நீங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது இத மாதிரி சார் எக்ஸாக்டா தெரியலையே சார் அப்படின்னா இதை நீங்க கெஸ் பண்ணவாது தெரியணும். ரைட்டா? இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா தெரியல, ஏசியான்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாடுகள்? 10 இருக்கு. சார்க்ல 8 இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீங்க நியரஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் நிறைய இருக்கு. இந்த பிம்ஸ்டெக், அப்புறம் வந்து அதோட இன்னொரு பிரிக்ஸ் இருக்காங்களா? பிரிக்ஸை பத்தி எல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் வரும். இந்த வாட்டி கேட்கலையா? இப்ப அடுத்த மெயின்ஸ்ல அதுல வந்துடும். ரைட்டா? பிரிக்ஸ்ல வந்து எத்தனை நாடுகள் இருக்கு? ரைட்டா? பிரிக்ஸ் நாடுகள் எத்தனை இருக்கு? அந்த பிரிக்ஸ் நாடுல வந்து பேங்க் எந்த ஊர்ல இருக்கு? அப்படின்னு சொல்லி எல்லாம் பாத்துக்கோங்க. ரைட்டா? பிரிக்ஸ் நாடுகள் வந்து இந்தியாவும் அதுல மெம்பரா இருக்கா? அப்படி மெம்பரா இருந்துச்சு அப்படின்னா ரைட். சமீபத்துல எங்க மீட் அப் நடந்துச்சு? ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆமா, புதிய வளர்ச்சி வங்கின்னு சொல்லுவாங்க, புதிய மேம்பாட்டு வங்கி. சரியா? நியூ டெவலப்மெண்ட் பேங்க். சைனால எங்க இருக்கு அப்படிங்கிறது இப்ப யார் ஹெட் அப்படின்னு பாத்துக்கோங்க. அதிகப்படியான கேள்விகள் அதுல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா, இந்த 5 நாடுகள் இருக்கு. அதே மாதிரி குவாட் கண்ட்ரிஸ்னா யார் யாரு? குவாட்னா என்ன நம்பரை குறிக்கும்? ரைட்டா? இப்ப ரீசெண்ட் டைம்ல அதிகமா கரண்ட் அஃபேர்ல இருக்கக்கூடியது வந்து குவாட் கண்ட்ரிஸ். ரைட்டா? சோ ஆமா, குவாட் கண்ட்ரிஸ் முன்னாடி வந்து 3 நாடுகள் தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு போர் பயிற்சி திட்டம்லாம் நடத்துவாங்க. அதுக்கு பேர் என்னது? இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன். தவறு. ரைட்டா? முன்னாடி வந்து ஆபரேஷன் மலபார் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேவல் எக்ஸசைஸ், கடற்போர் பயிற்சி. இப்போ அதுல வந்து 3 நாடுகள் தான் இருந்துச்சு. இந்தியா, அதுக்கப்புறம் யுஎஸ், அதுக்கப்புறம் ஜப்பான். ரைட்டா? சமீபத்துல வந்து ஆட் ஆனவங்க சேர்ந்தவங்க தான் ஆஸ்திரேலியா. அதனாலதான் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இந்திய ஓஷன், இந்திய பெருங்கடலை பாதுகாப்பதற்கான பெரும் முயற்சி, கடற்படை போர் பயிற்சி அப்படிங்கறத அந்த நேவல் எக்ஸஸ் தான் வந்து. ஆமா, சைனா வந்து உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து ஆக்குபை பண்ணி ஆட்சி பண்றாங்க இல்லையா? அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் ஆஸ்திரேலியா வந்து என்ன பண்றாங்க, என்னையும் இணைச்சுக்கோங்கப்பா, இவங்களோட நம்மளால போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுடன் முதல்வர் கீழ்கண்ட வழிகளின் அடிப்படையில். ஓகே, மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அதுலயே ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்துருக்காங்க. மக்களுடன் முதல்வர் இப்ப ரீசெண்டா நல்ல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 6 மாசம் முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களா கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும். நமக்கு இல்ல, அங்க ஒர்க் பண்ற ஆபீசஸ்க்கு. ஏன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி தான் இதுவும். ரைட்டா? ஒன் ஸ்டாப்னா ஒரே இடத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி. இதுல ஒரு வார்த்தை இருக்கும், சிங்கிள் விண்டோ மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். ரைட்டா? சிங்கிள் விண்டோ மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆல் டிபார்ட்மெண்ட் கொலாபரேஷன் சர்வீஸ் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கும். ரூரல் டெவலப்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர், எலக்ட்ரிசிட்டி போர்டு, சிவில் சப்ளைஸ், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அண்ட் அதர்ஸ்.
முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா துறைகளையும் சேர்ந்த அதிகாரிகளும் அங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க இருக்கவங்களுக்கு வந்து ஆமா எல்லா நிர்வாகம் வந்ததுனால அவங்களால வந்து அவ்வளோ ஒர்க், ஏன்னா மக்கள் எல்லாமே ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா. ஸோ இதுல நிறைய ஃபிளாஸும் நடந்துச்சு, நிறைய நல்ல விஷயமும் நடந்துச்சு, ஒரே நல்ல சர்டிபிகேட்டும் கிடைச்சிச்சு, எல்லாமே பண்ணாங்க. ரைட்டா. ஸோ இருந்தாலுமே கூட இந்த திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேக்குறாங்க. ரைட்டா. மக்களுடன் முதல்வர் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துவங்கப்பட்டது கரெக்ட். இது திராவிட மாதிரி நிர்வாகத்தின் ஒன்றாகும். திட்ட பெண்கள் முன்னேற்றத்துக்கானவும் கொடுத்திருக்கிறது மட்டும் தப்பு. சரிங்களா. ஏன்னா நம்ம சொன்னோம்ல இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னும் போது நம்ம வந்து இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ மிச்சது எல்லாமே ஓகே. ஓகே ஃபைன். ஸோ